தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் மணப்பாறை பகுதியில் முறுக்கு உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடைகளில் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் வீடுகளில் எளிதில் செய்யக்கூடியதுமான தின்பண்டமாக முறுக்கு திகழ்கிறது. ஆனாலும் மணப்பாறை முறுக்குக்கு மட்டும் ஏன் இன்னும் இவ்வளவு மவுசு என்று பார்த்தால் அதற்கு அந்த ஊரின் தண்ணீர் அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. இந்த ஊரில் தண்ணீர் இயல்பாகவே லேசான உப்புச்சுவையுடன் இருப்பதால் இங்கு பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்டு வரும் முறுக்குக்கும் தனிச்சுவை கிட்டுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முறுக்கு 1957 ரயில்வே ஸ்டாலில் எங்கள் அப்பா, பெரியப்பா, பெரியம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து வியாபாரம் பண்ணாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த தொழில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு விட இன்னைக்கு அதிகமான சேல்ஸு, அதிகமான உற்பத்தி, தயாரிப்பு, நிறைய ஒர்க்கர்ஸு, நிறைய பேர் இதை கொண்டு போய் வெளியில் சேர்க்குறாங்க. கடலை மாவு முறுக்கு, அரிசி முறுக்கு, நெய் முறுக்கு, சிறுதானிய முறுக்கு, பூண்டு முறுக்கு என்று மணப்பாறையில் முறுக்கு வகைகளின் பட்டியல் 1000 சரம் வாலா போல நீண்டு கொண்டே போகிறது. இதனால் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் மணப்பாறை முறுக்கிற்கு தனி மவுசு உள்ளது. அமெரிக்கா, சிங்கப்பூர், துபாய், மலேசியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் மணப்பாறை முறுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் விமானங்களில் முறுக்கை அனுப்பி வைக்க ஒரு கிலோவுக்கு 3000 முதல் 4000 வரை பார்சல் கட்டணம் உள்ளது. எனவே வரியை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஏர்போர்ட்ல ஒரு கிலோக்கு 3000 4000 கேட்குறாங்க. அந்த மாதிரியான கேட்குறனால நாங்கள் வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கும் அனுப்ப முடியறதில்ல. புவிசார் குறியீடு கிடைச்சிடுச்சு, மத்திய அரசனோட அடையாளம் ஆயிடுச்சு. அப்போது இந்த மத்திய அரசே இதை தலையிட்டு இந்த வரி விகிதத்தை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இதை நாங்கள் வெளிநாடு அனுப்புறதுக்கும் வெளிநாடு மக்கள் வாங்கி இதை பயன்படுத்துறதுக்கும் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். தீபாவளி பண்டிகைக்கு முறுக்கு ஆர்டர்கள் அதிக அளவில் வந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் புவிசார் குறியீடு கிடைத்தும் அனைத்து தரப்பு மக்களையும் மணப்பாறை முறுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்பதால் அரசு அதற்கு உதவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.